தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காரில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். தேனியில் பரப்புரை முடித்துக் கொண்டு நிலக்கோட்டை செல்லும் வழியில் கட்டக்காமன்பட்டி சோதனைச் சாவடியில் துணை முதலமைச்சரின் காரை மடக்கிய அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் காரில் ஏறி அம்மைநாயக்கனூர் தேர்தல் பரப்புரைக்கு சென்றார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் வருகையை முன்னிட்டு நாளை கோவை விமான நிலையத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கார் மற்றும் கால் டாக்ஸிகள் விமான நிலைய நுழைவு வாயில் வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணிக்கு பின் வரும் பயணிகள் சிட்ரா சந்திப்பில் இறங்கி நடந்து செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இன்றும் நாளையும் விமான நிலைய வளாகத்தில் வாகனங்களை நிறுத்தவும், நாளை மாநகருக்குள் கனரக வாகனங்கள் நுழையவும் முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர், புகைப்படம், சின்னம் பொருத்தும் பணிகள் துவங்கின. வேலூர் வட்டாட்சியர் அலுவலக கிடங்கில் இருந்து எடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணிகள் நடைபெற்றன. இதேபோல நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட இயந்திரங்களில் பொருத்தும் பணி நெல்லை தாலுகா அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாலாஜாப்பேட்டை, பூரம்பாடி, மாங்குப்பம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வீதி வீதியாக சென்ற அமைச்சர் காந்திக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடிகர் விஜயால் திமுகவுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவருக்கு பாதிப்புன்னு சொன்னால் திமுக தான் பாதிப்பு, மிகப்பெரிய திமுக பாதிப்பாக தான் கருத வேண்டியிருக்கும் மொழியே எங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ணா திமுகவுடைய ஓட்டு வங்கியை யாராலும் உடைக்க முடியாது. ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டுகளோ, தாமரைக்கு போடக்கூடிய ஓட்டுகளோ, குக்கருக்கு போடக்கூடிய ஓட்டுகளோ, இந்த கூட்டணிக்கு போடக்கூடிய ஓட்டுகள் ஒரு ஓட்டு கூட மாறாது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளரான சபாநாயகர் அப்பாவு வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வட்டலிவிளை, விசுவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை செய்த அவர் ராதாபுரம் தொகுதிக்கு திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் புதிய பேருந்து நிலையம் ஆகிய திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். கோவையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். மேலும் தொகுதி மறுவரையறை பெண்களுக்கு சாதகமானது என்றும் அதனை திமுக எதிர்ப்பது அவர்களின் அஸ்தமனத்தையே காட்டும் என்றும் கூறினார். This rising sun is really rising sin in this Tamil Nadu. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி திமுக வேட்பாளர் கதிரவனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சி குறித்து விமர்சித்தார். பீகார் தேர்தலில் காங்கிரஸ் குறைந்த இடங்களிலேயே வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டிய அவர், காங்கிரஸ் கட்சி அந்தந்த தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கே போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய கெட்ட வழக்கம் நீங்க என்னன்னா, அந்தந்த ஏரியாக்காரல அந்தந்த ஏரியாவில் போடியா. காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது மேடையிலேயே தொண்டர் ஒருவருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் திருமணம் நடத்தி வைத்தார். அரசியல் பரப்புரை மேடை ஒரு நொடியில் மங்களமான திருமண மேடையாக மாறி தொண்டர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு ஆதரவாக அவரது மனைவி மணிமேகலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சுடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு ஆதரவாக காரியாபட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது மனைவி மணிமேகலை வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார்.
திமுக வழங்கும் கூப்பன் வெறும் பேப்பர் என்றும் அதனை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் அவர் சவுளூர், ரெட்டியள்ளி, பசுமை நகர், ஏரிக்கோடி, ஆட்டுக்காரம்பட்டி, சின்னத்தடங்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரையில் ஈடுபட்டார். ஆத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் அர்த்தநாரியை ஆதரித்து பழைய பேருந்து நிலையம் அருகே செல்வ பெருந்தகை பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டை இருட்டடிப்பு செய்வதற்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பதற்கும் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் யூனியன் கவர்மெண்ட் சதி திட்டம் தீட்டுறாங்க. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நாகேந்திரனை ஆதரித்து வழிவிடு முருகன் கோவில் பகுதியில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அரண்மனை பகுதி வரை திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரித்தார். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் பரப்புரையின் பொழுது 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பூர்ண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். திருவாரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பூண்டி கலைவாணன் அலிவலம், புலிவலம், வேலங்குடி, கல்யாண மகாதேவி, மாங்குடி, கூடூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது வேலங்குடியில் அவருக்கு கிரேன் மூலம் கருப்பு சிவப்பு நிறத்தில் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது நான் சும்மா ஒன்றும் சொல்லலம்மா, நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறேன். போராடுறதெல்லாம் பெண்கள், தாய்மார்கள் எல்லாமே கதறிட்டு இருக்க, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள தேர்தல் 3 மாடல்களுக்கான தேர்தல் என்றும் அவை திராவிட மாடல், அடிமை மாடல் மற்றும் சினிமா மாடல் என்றும் நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். இந்த மாடல்கள் என்ன கொடுக்குதுன்னு பேசுவோம். திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடுது. திருப்பத்தூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் திருப்பதி குதிரை வண்டியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் திருப்பதி ITI பகுதி, கோவிலூர் ரோடு, போஸ்கோ நகர், திருப்பத்தூர் பஜார் பகுதி, சிவராஜ்பேட்டை, கலெக்டர் அலுவலக பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7000த்திற்கும் மேற்பட்ட வேஷ்டிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்திக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஊஞ்சனை பகுதியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகி குருசாமியின் வீட்டில் நள்ளிரவில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கார் நிறுத்தத்தில் 37 மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த வேஷ்டிகள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக திருச்செங்கோடு ஊரக போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஜக நிர்வாகி குஷ்பு பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் கடம்பூர் சே ராஜுவை ஆதரித்து பேசினார். அப்பொழுது திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து விளாத்திகுளத்தில் நடைபெற்ற மற்றொரு பிரச்சார கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமு கொணவட்டம் முள்ளிப்பாளையம் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது முள்ளிப்பாளையம் பகுதியில் இருந்த டீ கடைக்கு சென்ற ராமு திடீரென டீ மாஸ்டராக மாறி அனைவருக்கும் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் குத்தாலம் அருகே மாம்புள்ளி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது அடிப்படை வசதிகள் கோரி இளைஞர்கள் அவரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தர் வாலாஜாபாத் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். மேலும் வாரணாசி கிராமத்தில் தாரை தப்பட்டை முழங்க மேளதாள வாத்தியங்களுடன் குதிரை வண்டி வாகனத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க தயாரா என்று திருமயம் தொகுதியில் பரப்புரை கூட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சவால் விடுத்தார். உண்மையிலேயே தன்மானமுள்ள சுயமரியாதை உள்ள தனி கட்சியை நடத்தக்கூடிய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் இன்று இரவே பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு கூட்டணி இல்லை என்று அறிவிக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அதிமுக வேட்பாளர் கோ ஹரியை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு வாக்கு சேகரித்தார். திருத்தணி நகர் பகுதியில் அதிமுக வாக்குறுதிகள் குறித்து பேசியவர் பானிபூரி கடையில் நின்று வியாபாரம் செய்து ஆதரவு திரட்டினார். மாமா எனக்கா நீங்க ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு திருத்தணி தொகுதியில நம்ம வேட்பாளர் நீங்கள் போரு இடமுள்ள செல்லும் இடமுள்ள வெற்றி வெற்றி வெற்றி. திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி திமுக வேட்பாளர் கருணை ராஜா தொட்டியம் காட்டுப்புத்தூர் பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். காட்டுப்புத்தூர் பகவதியம்மன் கோவில் முன்பாக வேட்பாளருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பிறகு அவர் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KP கந்தன் மாட்டு வண்டியில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அவருக்கு பொக்லைன் வாகனம் மூலம் மலர் தூவியும் 1000 ஆப்பிள், 10,000 சாக்லேட், 1000 பிஸ்கெட்டுகளால் உருவாக்கப்பட்ட 3 அடுக்கு மாலைகள் அணிவித்தும் அதிமுகவினர் வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் கொத்தங்குளம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்கு சேகரிக்க சென்ற நிலையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிகாரிகளின் உறுதிமொழியை தொடர்ந்து மக்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஐயனார் கோயில் காளைக்கு மாலை அணிவித்து வேட்பாளர் மரியாதை செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் அங்கிருந்த ஆதினமிளகி ஐயனார் கோவிலில் காளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மேலப்பூங்குடி, திருமன்பட்டி, அம்மன்பட்டி, கீழப்பூங்குடி என ஒவ்வொரு கிராமமாக சென்ற செந்தில்நாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் செங்கல்நத்தம், தகரக்குப்பம், குப்பக்கல்மேடு, RB கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். பல ஆண்டு கோரிக்கையான சிமெண்ட் சாலை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கழிவுநீர் கால்வாய், தரைப்பாலம், தார்ச்சாலை உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ரவி மனோகர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் டாக்டர் கோபால் சந்து, பைரவன் கோவில் தெரு மற்றும் கோசாலை விநாயகர் கோவில் ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து பழனியின் முக்கிய பகுதிகளான மாரியம்மன் கோவில், ஆவணி மூல வீதி மற்றும் கிழக்கிரத வீதி ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்முடைய பழனி மண்ணுக்கு சொந்தக்காரர் ரவி மனோகர் அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொம்மச்சமுத்திரம், பாலவாடி, காணாப்பட்டி, நாகலாபுரம், கூரம்பட்டி, மூக்கனஹள்ளி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்கு பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி செங்கோட்டை நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார். திருமங்கலம் தொகுதியை கண் இமை போல தான் காத்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருமங்கலம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக என்ன கூறினாலும் மக்கள் இரட்டை இலைக்குத்தான் வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார். நீங்கள் என்னை கண்ணை போல் பாதுகாப்பதும், நான் உங்களை கண்ணை போல் பாதுகாப்பதும், கண்ணை இமை காப்பது போல் பாதுகாத்து இருக்கிற காரணத்தினாலே நான். திண்டுக்கல் அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி பொதுமக்களை அடைத்து வைத்து தமிழர் தேசிய கட்சியினர் கறிவிருந்து வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1000க்கும் மேற்பட்டோரை லாரி மற்றும் வேன்கள் மூலமாக அழைத்து சென்று மலையடிவார பகுதியில் வைத்து மதுவுடன் கறிவிருந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த அதிமுகவினர் விருந்து ஏற்பாட்டாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் குதிரை வண்டியை ஒட்டி பரப்புரையில் ஈடுபட்டார். கல்யாண சுந்தரபுரம், அலிவலம், தப்பலாம்புலியூர், புலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பூண்டி கலைவாணன் வாக்கு சேகரித்தார். அலிவலம் குதிரை மீது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்த அவர் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். திமுகவின் 8000 ரூபாய் டோக்கன் வெறும் நாடகம் என்று அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் காளியம்மாள் விமர்சித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், SP வேலுமணிக்கு எதிராக டம்மி வேட்பாளரை நிறுத்தி திமுக முன்கூட்டியே தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டுமா? ஸ்டாலின் 5 வருஷம் தொடர்ந்ததுக்கே நான் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டீங்க. மீண்டும் தொடர்ந்தால். திருவிக நகர் தொகுதியில் வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்து வரவேற்பளிக்கப்பட்டது. சென்னை திருவிக நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவிக நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் அவரை வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்செங்கோடு நகர பகுதிகளான ராஜா கவுண்டம்பாளையம், சந்தப்பேட்டை, ராஜீவ் நகர், சூரியம்பாளையம், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சூரியம்பாளையம் பகுதியில் கைத்தறிகளை இயக்கியும் ஆதரவு திரட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி பம்பை வாத்தியம் வாசித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளைய ஏகாம்பர நல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் பம்பை வாத்தியம் வாசித்தார். முன்னதாக அவருக்கு கிராம மக்கள் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் KC வீரமணி அம்மனாங்கோயில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் கஞ்சா நடமாட்டத்தால் இளைஞர்கள் சீரழிந்து விட்டதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் சாடினார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு திரட்டினார். மத்திய பாஜக அரசு நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பு மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். கோவல்பட்டியில் திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர், பாஜக அரசின் மோசமான நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டு அதிமுக மௌனமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். நாகை தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா இந்திய வர்த்தக தொழிற்குழும கூட்டத்தில் பங்கேற்று ஆதரவு திரட்டினார். அப்போது வணிகர்கள் அளித்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட அவர், நாகை சர்வதேச துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு கூடுதல் சரக்கு மற்றும் பயணிகள் கப்பல்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.
வெளியூர்களில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு தபால் வாக்கு வசதி கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்ற இந்த விசாரணையில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் தற்போது புதிய மாற்றங்களை செய்ய முடியாது என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இதுகுறித்து தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்குமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். ஜனதா கட்சியினர் ஏர் உழவன் சின்னத்தை போல இருக்கும் விவசாயி சின்னத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அங்கீகாரத்தை இழந்த கட்சிக்கு சின்னத்தை தக்க வைக்க உரிமை இல்லை என்ற உச்சநீதிமன்ற உத்தரவையும் சுட்டிக்காட்டி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வரி புத்தகம் கொடுக்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி ஊழியர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்களால் கைது செய்யப்பட்டார். காந்தி மாநகரைச் சேர்ந்த அருண் பிரசாத் தனக்கு சொந்தமான வணிக வளாகத்திற்கான வரி புத்தகத்தை வடக்கு மண்டல அலுவலகத்தில் கேட்டுள்ளார். அதற்கு வரி வசூலிப்பாளர் தர்மராஜ் 25,000 ரூபாயை லஞ்சமாக கேட்ட நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாயை அவர் பெற முயன்றபோது கையும் கடவுமாக பிடிபட்டார். சென்னை மீனம்பாக்கத்தில் LPG கேஸ் நிரப்ப 3 கிலோமீட்டர் தூரம் ஆட்டோக்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. சென்னையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் வாகனங்களுக்கான எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மீனம்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் கேஸ் நிரப்பப்படுவதாக பரவிய தகவலால் அங்கு குவிந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மணப்புரம் அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் DSP சண்முகசுந்தரம் உள்ளிட்ட 4 காவலர்கள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த ஜூன் மாதம் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த வழக்கை CBI விசாரித்து வருகிறது. இதில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட DSP உள்ளிட்ட 4 பேரும் தங்களை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கோரியிருந்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தனபால் இந்த மனு குறித்து இன்று இறுதி தீர்ப்பு வழங்க உள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நிலக்கடலை ஏற்றி வந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 10 டன் அளவிலான நிலக்கடலை மூட்டைகள் கீழே விழுந்தன. தஞ்சையில் இருந்து தூத்துக்குடி நோக்கி 10 டன் அளவிலான நிலக்கடலை மூட்டைகள் லாரியில் எடுத்துச் செல்லப்பட்டன. அப்பொழுது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மின்வாரிய அலுவலகம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டிச் சென்ற வடிவேலு காயமடைந்தார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் மதுபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி வந்த தம்பதியை பொதுமக்கள் மடக்கி பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கணவர் மது குடித்ததை ஒப்புக்கொண்ட மனைவி காரை பறிமுதல் செய்யக்கூடாது என கூறி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மீனவர் வலையில் சிக்கிய 10 அடி நீள மலைப்பாம்பை மர்ம நபர்கள் சாலையில் விட்டுச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை சந்திப்பு CM கிராமத்தில் சாலையில் வலையில் சிக்கியபடி மலைப்பாம்பு ஒன்று கிடந்துள்ளது. இதுகுறித்து அந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மலைப்பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடையால்மூடு சந்திப்பு பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் தூக்கி வீசப்பட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்த நபர் பின்னால் வரும் இருசக்கர வாகனத்தை கவனிக்காமல் சாலையை கடக்க முயன்றார். அப்பொழுது 2 இருசக்கர வாகனங்களும் மோதிக்கொண்டன. இதில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வருவேன் என அத்தொகுதியில் தவிக சார்பில் போட்டியிடும் ராஜீவ் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 கேண்டிட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் அவர் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு வாக்குறுதியை ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மெயினாக திருவான சட்டமன்ற தொகுதியில் 90% ஊர்களை குடிநீர் இல்லை. சில பதிகள் ஆனால் ரான்மாடு யூனியனில் சில பதியில் இருக்குது. மண்டபம் ஒன்றியத்தில் இருக்குது. தவிர திருவானை யூனியன் முக்கியமாக RS மங்கலம் யூனியனில் நிறையா ஊர்களில் சுத்தமாகவே தண்ணி இல்லை. முக்கியமாக அந்த கடலூர் பகுதியில் சுத்தமாகவே இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் திருவான தொகுதினால எல்லாருக்கும் ஞாபகம் வர மொதல் பாயிண்ட்டே குடிநீர் பிரச்சனை தான். ஏன்னா இங்கேருந்து நிறையா பசங்க வந்து அரப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்கன்னா, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் ஓட்டு போடுறக்காண்டி இங்கேருந்து வந்திருக்காங்க. முக்கியம் நம்ம கட்சியில் ஓட்டு போட நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் பாலைவனத்தில் இருக்கோனே எங்களுக்கு கூட தண்ணி கிடைக்குதுண்ணே, ஆனால் நம்ம ஊரில் வந்து தண்ணி கிடைக்கலண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக அந்த நிலை மாற்றப்படும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வரப்படும்.